Hi friends, welcome to my channel Yogisa A to Z. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். நான் ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வேக வச்சிருந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்துறேன். அதுல 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கணும். இப்போ அதை சேர்த்து மசாலாலாம் நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கணும். உங்களுக்கு தயிர் வேணான்னு நினச்சிங்கன்னா லெமன் கூட ஊற்றிக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். 1/2 hour கழித்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை போடணும். நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 3 முட்டையை போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெஜ் கோபி ஃப்ரைட் ரைஸ் கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் எக் போடணுன்னா கூட நீங்கள் எக் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பொடி மாஸ் மாதிரி ஆக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் லைட்டாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த முட்டை பொடி மாசம் நல்லா கலரிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும். இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கேரட், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பீன்ஸ் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் சேர்த்துக்கிறோம். கேப்சிகமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும்.
நல்லா காய்கறி வதங்கினதுக்கப்புறமா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் அதில் சேர்த்துக்கணும். கோஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் நல்லா கலரை கொடுக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர். வினிகர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா வினிகர் சேர்க்கணும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த சாப்பாடையும் அது கூட சேர்த்துக்கணும். ரொம்பவே ஈஸியாக அதை முடிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு சோயா சாஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யோகிதா A to Z சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.